தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி நாங்கள் பல முறை ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுவோம். இதற்கு 7.5% உள் இடஒதுக்கீடாக இந்தியாவிலேயே ஒரு சமூக நீதி காக்கின்ற வகையில் எடப்பாடி அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஆகவே இந்த நீட் ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் முதலாக எழுந்தது நம்முடைய தமிழ்நாட்டில தான். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த உரிமை குரலை எழுப்பினோம். அதுல நாங்க உறுதியாகும். அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். நமக்கு ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் என்ன பங்கீடு கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பின்படி அவங்க நடக்க மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் போராடி தான் இது பண்ண முடியும். 53 முறை நம்ம காவேரி ஆணையமும் நீர் ஒழுங்காற்றுக்குழுவும் அதுல தீர்வு காணணும்ல, அதுக்கு வலியுறுத்தணும்ல. இது வரைக்கும் அவங்கள சந்திச்சு இவர் பேசி ஆலோசனை வழங்கினாரா நம்ம முதல்வர் தெரியல. இங்க 14ஆம் தேதி தண்ணி திறந்து விடல, குறுவை சாகுபடி நமக்கு கிடைக்கல. இப்போ எல்னினோனால வறட்சி நோக்கி போறோம். 90 அணையில முழுவதும் வறண்டு போயிருக்கு. ஏறத்தாழ 4147 பாசன ஏரிகள் வறண்டு போச்சு. அதை தூர்வாரல, குடிமராமத்து செயல்படுத்தல. இதை பத்தி எல்லாம் எதுவுமே அவங்க பேசலையே. இப்ப சிவகுமாரை போய் பார்த்து என்ன தீர்வு காண போறாருன்றத மக்களுக்கு விலைக்கு சொன்னா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப உபரி நீரை வாங்குறதுக்கு மட்டும் தமிழ்நாடு கிடையாது, உரிய நீரை வாங்குறதுக்கு தான் தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்துல அம்மா காலத்துல அந்த சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பு வாங்கிடும். அதை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியான போராட்டத்துலதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஜனநாயக திரைப்படம் வெளியிடுறதுனால விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், தமிழக மாணவர்களுக்கு திண்டாட்டம் அப்படின்றத நாங்களே சொல்லியிருக்கிறோம். அவரு ஸ்டாண்டே சொல்லலையே. இப்ப ஜனநாயக படம் ஊத்திக்கிருச்சுன்னு சொல்லி 3 நாளா போய் படுத்துட்டாரு. அவரு தலைமை செயலமே வரல. இன்னைக்கு எதுவும் வந்தாரா என்னன்னு தெரியல. முந்தானத்து வரல, நேத்து வரல, இன்னைக்கு வந்தாரா என்னன்னு தெரியல. அதனால என்னன்னா, ஜனநாயக படத்துல இருக்கிற அக்கறை இந்த மேகதாதுல ஏன் காட்டல அப்படின்றது கேள்வி. அது நீங்க கேட்கிற இந்த நீட் தேர்வுல இந்தியா முழுவதும் பற்றி எரியறதுல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ஆதவர்ஜினா அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், மாணவர்களுக்கு ஆதரவு தரோம். ஏன் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரான்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. போராட்டத்தின் களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு விஜய் தான் பதில் மௌனமா தான் இருக்கிறாரு. மௌனம் எதுக்கு அறிகுறி? இப்படிப்பட்ட அமைச்சர்களை எல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம். பார்த்தது கூட முக்கியம் இல்லை, அது அழுதாங்க பாருங்க கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. ஆகவே இதெல்லாம் இந்த ரீல்ஸ் மோகத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க காரி குடுப்பாங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்கள், இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எதை சாதிக்க போறோம்னு தெரியல. பொறுத்து ஸ்டாலின் சார் சாரி வேண்டாம், நீதி வேணும்னாரு. அதேதான் இப்ப நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சாரி வேண்டாம், அந்த பிள்ளை உங்க பிள்ளையா நினைச்சு பாருங்க, நியாயமானு பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் அந்த காட்சிய. இப்படி ஒரு கொலபாதகர்களா இருக்கிறாங்க இந்த அரசு. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்னு பொறுத்துதான் பார்க்கணும். அதனால எல்லாத்துக்குமே ஏக்கம் வந்துருச்சு. எந்த தியாகமும் செய்ய தேவையில்லை, போராட தேவையில்லை. ரீல்ஸ் போட்டா நம்ம ரியல் ஹீரோவா ஆயிடலாம் அப்படின்ற ஏக்கத்துலதான் எல்லாரும் வர்றதா சொல்றாங்க. எனக்கு தெரியும், இது எல்லா நாளும் நிலைக்காது. தாவேக அரசினுடைய ஆயுள் காலம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. சிபிஐ வழக்கினுடைய விசாரணை தலைக்கு மேல கட்டி கொண்டிருக்கிறது. அதனால இந்த தாவேக அரசு நிலைக்காது, நிச்சயமா நீடிக்காது. எப்ப ஆயிரலாம். இதை விட 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆயுள் காலம் தாவேக அரசுடைய ஆயுள் காலம் என்பது முழுமையானதாக நிச்சயமா சத்தியமா இருக்காது.